திருப்பூர் மாவட்டத்தில் தனியார் வங்கி கலெக்ஷன் ஏஜென்ட்டை தாக்கிய சக ஆட்டோ ஓட்டுநர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த கரைப்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் அழகு. இவர் நொச்சிப்பாளையம் பிரிவில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று மாலை ஆட்டோவை எடுத்து செல்லும்போது திருப்பூரில் இருந்து பல்லடம் நோக்கி வேகமாக வந்த இருசக்கர வாகனம் ஆட்டோ மீது மோதுவது போல வந்து நின்றுள்ளது. இதனால் ஆட்டோ ஓட்டுநர் அழகு இருசக்கர வாகன ஓட்டியை கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த அருள்புரம் பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கி கலெக்ஷன் ஏஜென்ட் இளங்கோ என்பவர் அழகுவை தாக்கியதில் வாயில் ரத்தம் வழிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த சக ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவிடம் பேசியுள்ளனர். அப்போது இளங்கோ அவர்களையும் அவதூறாக பேசியதால் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவை சரமாரியாக தாக்க துவங்கியுள்ளனர். இந்நிலையில் இது தொடர்பாக வீரபாண்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் இளங்கோவை தாக்கிய சிசிடிவி காட்சி வைரலாக பரவி வருகிறது. பழைய பனியன் கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் ஆலையில் ஏற்பட்ட தீயை 5 மணி நேரமாக தீயணைப்பு வீரர்கள் போராடி அணைத்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கார்த்திக் என்பவர் பூமல்லூரில் கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்து பழைய பனியன் துணிகள் சேகரிக்கும் குடோன் வைத்துள்ளார். இவரது குடோனுக்கு அருகில் இப்ராஹிம் என்பவர் பழைய பஞ்சு கழிவுகளை மறுசுழற்சி செய்து நூல் தயாரிக்கும் ஆலை நடத்தி வருகிறார். இந்நிலையில் காலை 3 மணி அளவில் நூல் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் ஜன்னல் வழியாக அருகில் இருந்த குடோனுக்கு தீ பரவி பற்றி எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு தீயணைப்புத்துறை வீரர்கள் 5 மணி நேரமாக தண்ணீரை பீச்சி அடித்து தீயினை கட்டுக்குள் கொண்டுவர போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன் துணி கழிவுகள் மற்றும் பனியன் ரோல்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. மேலும் குடோனின் மேற்கூரை முழுவதுமாக இடிந்து விழுந்துள்ளதால் தீயினை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்புத்துறை வீரர்கள் போராடி வருகின்றனர். குடோனுக்கு அருகே இயங்கி வந்த நூல் தயாரிக்கும் ஆலையில் முறையான பாதுகாப்பு வசதிகள் இல்லாததே தீ விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் டெல்லி செல்வதற்காக போலி டிக்கெட்டுடன் வந்த 100க்கும் மேற்பட்ட பயணிகளால் பரபரப்பானது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கான சங்கத்தை சேர்ந்த 80க்கும் மேற்பட்டோர், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 25 பேர் என மொத்தம் 106 பேர் 5 நாள் சுற்றுப்பயணமாக காசி மற்றும் அயோத்தி செல்வதற்காக சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ராஜா என்பவர் விமான டிக்கெட் பதிவு செய்ய சிவானந்தம் என்கிற புக்கிங் ஏஜென்ட் மூலம் 3 லட்சம் வரை பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி சென்றுள்ளார். இதனை நம்பி இன்று காலை மதுரையிலிருந்து டெல்லி செல்லும் இண்டிகோ விமானத்தில் செல்வதற்காக 100க்கும் மேற்பட்டோர் மதுரை விமான நிலையம் வந்துள்ளனர். அப்போது டிக்கெட் பரிசோதனையின் போது அவர்கள் டிக்கெட் அனைத்தும் போலி என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் ராஜாவிடம் கேட்டதற்கு அவர் அந்த ஏஜென்ட்டிடம் பேசியுள்ளார். அதற்கு டிக்கெட் புக் செய்த ஏஜென்ட் சிவானந்தம் ஏதோ தவறு நடந்துள்ளதாகவும் 18ஆம் தேதி மீண்டும் அனைவருக்கும் டிக்கெட் போட்டு தருவதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அனைவரும் ஏமாற்றத்துடன் ஊர் திரும்பியுள்ளனர். விமானத்தில் 5 நாள் சுற்றுப்பயணத்திற்காக லட்சக்கணக்கில் பணம் கட்டியவர்களுக்கு போலி டிக்கெட் வழங்கப்பட்ட விவகாரம் மதுரை விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே போலியான தங்கக்கட்டிகளை காட்டி நகை பறிக்க முயன்ற 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்து உள்ள பெரும்புத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்ணிடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த 2 கடந்த 10 நாட்களாக நோட்டமிட்டு பழகி வந்துள்ளனர். இங்கு கூலி வேலைக்காக வந்ததாகவும் 1/2 கிலோ மதிப்பிலான தங்கக்கட்டிகள் தங்களிடம் இருப்பதாகவும் இதை பெற்றுக்கொண்டு தங்களிடம் உள்ள நகைகளை கொடுங்கள் என கேட்டுள்ளனர். அந்த பெண் சந்தேகமடைந்து காவல் நிலையத்தில் அளித்த தகவலை அடுத்து இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொட்டாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஏடுகொண்டலூர் என்பவரது மனைவி ரமணா என்ற லட்சுமி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த சீனு என்பது தெரியவந்தது. இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 8 ஆண்டுகளாக இதைப்போல ஒவ்வொரு இடமாக சென்று முகாமிட்டு ஏழை பெண்களிடம் வாரக்கணக்கில் பழகி நகையை பெற்று செல்வது வாடிக்கையாக கொண்டுள்ளனர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. வடலூர் அருகே மின்மாற்றிகள் எரிந்த நிலையில் வாலிபரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதால் பரபரப்பானது. கடலூர் மாவட்டம் வடலூர் கும்பகோணம் சாலையில் கருங்குழி கைகாட்டி பகுதியில் உள்ள விவசாய நிலம் அருகே மின்மாற்றி ஒன்று அமைந்துள்ளது. இந்த மின்மாற்றியின் அருகே எரிந்த நிலையில் வாலிபர் ஒருவரின் சடலம் இருந்துள்ளது. இதை கண்ட அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வாலிபரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
மேலும் இறந்தவர் யார் என்பது குறித்தும் எதற்காக மின்மாற்றியில் ஏறினார் என்பது குறித்தும் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மின்வாரிய அதிகாரிகள் மின்மாற்றிகளில் முறையான பராமரிப்பு பணி மேற்கொள்ளாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.